இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா டின்னர் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்திருக்குது சோயா மீல். சோயா சங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும். இதில் வந்து ஃபுல்லுமே புரோட்டீன் தான். இதில் வந்து கார்போஹைட்ரேட்டே கிடையாது. லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ், அதாவது உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து மெதுவாக ஏற்றும். கிளைசெமிக் இண்டெக்ஸும் ரொம்ப கம்மி. அதனால் ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது கண்டிப்பாக. கண்டிப்பாக அதை வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சுகர் லெவலையும் செக் பண்ணி பாருங்கள். 2 மணி நேரம் கழித்து கண்டிப்பாக சுகர் லெவல் ஏறி இருக்காது. இப்போ வந்து நான் ஒரு 25 கிராம் போல் சோயா சங்க் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம ஹாட் வாட்டர், அதாவது சுடு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். சுகருக்கு மட்டும் இல்லை, இந்த சோயா மீலை வந்து நீங்கள் எடுக்கும்போது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் நிறையா இருக்குது. கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது. அதனால் உங்கள் சோயாவை வந்து ரெகுலராக உங்கள் மீலில் சேர்த்துக்கோங்க. இந்த சோயாவில் வந்து எவ்வளவு நல்லதோ அதே மாதிரி கொஞ்சம் தீமையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து டெய்லியுமே எடுக்காமல் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. இந்த சோயா சங்கை விட நீங்கள் சோயா சுண்டல், அதாவது வெள்ளையாக இருக்கும் அந்த சோயா சுண்டலை நனைய போட்டு நீங்கள் சுண்டலாக, அதாவது அடுத்த நாள் வந்து காலையில் அவிச்சு தாளித்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவுமே டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது. சுகர் லெவல் ஏறாது. இப்போ இதை வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சலாம். நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த சோயா சங்கெல்லாம் நல்லா ஊறிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது, திருன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரி திருன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். ரொம்ப மையம் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து அந்த சோயா சங்கெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் ஒன்றை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. வத்தல் தூள் பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். 2 முட்டை சேர்த்துக்கோங்க. 2 முட்டை சேர்த்து நம்ம இதை வந்து கிண்ட போகிறோம். அதாவது 2 முட்டை வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா 3 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் தோசை மாதிரி ஊற்றி எடுக்க வேண்டியதான். இப்போ தோசைக்கல்ல காய வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம கலக்கின அந்த சோயா சங்கு அந்த மிக்ஸை இந்த தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். இதை வந்து நான் ரெண்டு பெரிய தோசையாக சுட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வந்து அப்படி நான் தோசைக்கல்ல பரப்பி விட்டுட்டு சுற்றிலும் கொஞ்சம் நெய், அப்படி இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஏன்னா சோயா சங்கு வந்து பச்சையாக சேர்த்துருக்கோம், கொஞ்சம் வேகணும். அதனால லோ ஃப்ளேமில் மூடி வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு அப்புறமா ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அப்படி இல்லைன்னா டின்னர், ரெண்டுக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சுகர் லெவல் வந்து கண்டிப்பாக ஏறாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.